காந்தியை கொன்றதன் மூலமாக 80 வயசு, இன்னொரு 5 வருஷம் அவரே செத்துருப்பார்ல, நியாயமா பார்த்தா. ஏன் கொலையின் மூலமாகத்தான் அவர் உயிரை முடிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் என்றால், they wanted to make Gandhi's death controversial. அவர் ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு, ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காரு, அதனாலதான் அந்த கோட்ஸை சுட்டு. ஏன்னா இவ்வளவு பெரிய தலைவரை, ஏன்னா உங்களுக்கு எல்லாம் பிக் லை தியரின்னு தெரியும் நினைக்கிறேன். பிக் லை தியரி, ஹிட்லருடைய பிக் லை தியரி, பெரும் பொய் தத்துவம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. பிக் லை தியரி, ஹிட்லருடைய பிக் லை தியரி அப்படின்னா என்னன்னா, எவ்வளவு பெரிய பொய்யை நீ சொல்லணும் அப்படின்னா, எவ்வளவு பெரிய பொய்யை நீ சொல்லணும் அப்படின்னா, இவ்வளோ பெரிய மனுஷன் இவ்வளவு பெரிய பொய்யை சொல்லுவானா அப்படின்னு நினைக்கணுமா. அப்ப என்ன சொல்ல வர்றேன்னா, இவ்வளோ பெரிய தலைவரை நீ கொல்லணும், அவ்வளோ பெரிய தலைவரை நீ கொல்லணும், நீ கொன்ன பிறகு மக்கள் நினைக்கணும் காரணம் இல்லாம கொண்டிருப்பாங்களா, அவர் ஏதாவது பண்ணிருப்பாரு. அதைத்தான் அவர்கள் நாடினார்கள். காந்தியின் கொலைக்கு பின்னால் ஒரு காரணத்தை கற்பித்து, அந்த கொலைக்கு பின்னால் இந்துக்களுக்கு எதிரானவர் காந்தி என்பதை அவர்கள் நிறுவினார்கள். உண்மையிலே அவர் உண்மையான இந்து. ஆனால் தன்னுடைய அத்தனை ஸ்டேட்மெண்ட்ல அதான் சொன்னாங்க, பாகிஸ்தானுக்கு ஆதரவு கரம் நீட்டினார் காந்தி, இந்தியாவில் இருக்கும் இந்துக்களுக்கு அநீதி இழைத்தார் காந்தி, அதனால் தான் நாங்கள் கொன்றோம் என்றார்.